ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன். இன்றைக்கி மாங்காய் முருங்கைக்காய் பச்சடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. மாங்காய் முருங்கைக்காய் பச்சடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாங்காவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் தண்ணி விட்டுக்கிறேன். மாங்காய் வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ தண்ணி ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு கிளிமூக்கு மாங்காவை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதை இதோடு சேர்த்துக்கிறேன். மாங்காவை தோலோடு தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. தோல் இல்லாமல் போட்டிங்கன்னா மாங்காய் கரைஞ்ச மாதிரி ஆகிடும். தோலோடு போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மாங்காவுக்கு தேவையான உப்பு. மாங்காய் நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மாங்காய் குக் ஆகிறதுக்குள்ளே முருங்காவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். காய்ந்த மிளகாய் 2, பெருங்காயத்தூள், 10 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காவை சேர்த்துக்கிறேங்க. ஒரு பெரிய முருங்காய் சேர்த்துக்கிட்டுருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பார்த்து போட்டுக்கோங்க மிளகாய், சில்லி பவுடர்லாம். இப்போ முருங்கைக்காய் வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாங்க. முருங்கைக்காய் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு 1/2 கப் வேக வச்சு வச்சுருக்குறேங்க. அதை இதோடு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பருப்பு முருங்கைக்காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கொதி வர ஆரம்பிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் மாங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச மாங்காவை சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மாங்காய் வேக வைக்க யூஸ் பண்ணியிருந்த தண்ணி கரெக்டாக இருந்துச்சுங்க. அதனால் அந்த கொஞ்சம் இருந்த தண்ணியோடு இதில் சேர்த்துக்கிட்டேன். மாங்காய் முருங்கைக்காய்லாம் பருப்போடு ஒன்று சேர்ந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கோங்க. பட் இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளிப்பெல்லாம் பேலன்ஸ் ஆகுங்க. அதுக்காக தான். முருங்கைக்காய் மாங்காய் பச்சடி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இப்போ மல்லித்தலை போட்டுட்டு இறக்கிடலாம். முருங்கைக்காய் மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பச்சடி ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.